ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். ஆமேன். எத்தனை பேர் இந்த காலவேளை ஆண்டவருடைய ஆராதனை போது அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை தொட்டார்? கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. தேவன் தன் பிள்ளைகளோடு அவர் உறவாடுகிறதுனா அவருக்கு ரொம்ப பிரியம். அப்பா அம்மா தான் பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா கொண்டு போய் அடைச்சி வச்சிரு அப்படியே சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாய் மொழியை கேட்போம். என்ன நடத்துனாங்க, எப்படி இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சா, எப்படிலாம் இருந்துச்சு, என்ன டீச்சர் நடத்துனாங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, என்னென்னலாம் பேசிக்கிட்டீங்க, நீ என்ன சொன்ன, என்ன செய்வோம், பேசுவோம். அந்த பிள்ளைங்க வாய்மொழி பேசுகிற அந்த மழலை சொல்லு காது இனிக்க என்ன செய்வோம், கேட்போமா. நல்ல பெற்றோர்னா கேட்பாங்க. என்ன செய்வாங்க, நல்ல பெற்றோர் கேட்பாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் மனுஷனுக்குள்ள இருக்குன்னா தேவனுக்குள்ள இருந்ததுனால தான் மனுஷனுக்குள்ள இருக்கு. கரங்கள் தலையில சொல்லுங்க. ஆமென். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் தன் பிள்ளைகள் பேசுறது ரொம்ப கேட்கிறார். ஆகிறனால்தான் வேதத்துல தன் பிள்ளைகள் பேசுவதை அவர் கூர்ந்து கவனிக்கிறான்னு. என்ன பேசுற, தப்பா பேசுறியா, கரெக்டா பேசுற, தப்பா பேசணும் கண்ணு மொழியை நோண்டிடு, அப்படியா, இல்ல இங்க தவறா பேசுது அந்த பிள்ளைங்க, என் பிள்ளைங்க இருந்தாலும் மன்னிச்சிருவோம், சூப்பரா பேசுது, சரியா பேசுது, அந்த வார்த்தையின்படி அவங்களுக்கு அமைவதாக நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அப்படி பேசுறாரு. ஆமென். இதுதான் தேவனுடைய விஷயங்கள். அப்ப தேவன் பேசும்போது நாம் என்ன செய்யறோம், கேட்கிறோம். கர்த்தாவே நீங்க பேசிட்டீங்க, சாதாரண நிக்கிறோம், ஏதோ ஒரு முக்கியமான வார்த்தை வேதத்தின் மூலமா, ஆராதனை மூலமா, ஜெபத்தின் மூலமா, செய்தியின் மூலமா வருது அப்படின்னா அந்த வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையை பெற்ற மனுஷர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, சந்தோஷிப்பாங்க, ஆனந்த களிப்பு உண்டாகும். இன்னும் சொல்ல போனா ஆனந்த கண்ணீர்னால அந்த வார்த்தை வந்த உடனே கண்ணீரோடு நன்றி செலுத்துவாங்க. எப்படி செலுத்துன்னு தெரியாது, அழுதுருவாங்களா? அழுதுருவாங்க. நீங்க வலைதளங்கள்ல யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா கணவர் ஆர்மியில, ஏர்ஃபோர்ஸ்ல, இல்லை நேவியில ஒரு 8 மாதம் இருந்துட்டு சீக்ரெட்டா விசிட் ஒரு வாரம் வர்றதுக்கு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வந்து மனைவி முன்னாடி, அம்மா முன்னாடி அப்படி நிற்பாங்க. மனைவி முன்னாடி அப்படி நின்று, அம்மா முன்னாடி அப்படி நின்ன பிறகு, அல்லது பெற்றோர் முன்னாடி அந்த பிள்ளை நின்ன பிறகு அந்த பெற்றோருக்கு பேசுறதுக்கு வார்த்தை வராது, கட்டி பிடிச்சி அழுவாங்க. அவன் என்ன செய்வாங்க, சந்தோஷம் என்ன செய்யறது, அவங்கள மிதமிஞ்சி இருந்து வார்த்தை வராம அழுவாங்க. அது போலதான் தேவனுடைய வார்த்தை வந்தவொடனே அவங்களுக்கு மறுமொழி பேச முடியாது, அழுதுருவாங்க. ஆமே. இதுதான் தேவன் பிள்ளைகளோடு இடைபடுகிற இடைபடுதல். சரீர பிரகாரமாகவும் தோல் மேல கையும் போடுவாரு, பிரசன்னத்தின் மூலமாகவும் இடைபடுவாரு, அவர் வல்லமையின் மூலமா வெளிப்படுவாரு, வெளிச்சமா அக்கினியா அதை உணர்வாங்க. பல நிலைகள்ல இருக்கு. 7 நிலைகள் தேவன் தன் பிள்ளைகளோடு உறவாடுகிறார் என்று என்ன செய்யப்படுகிறது, பேசப்பட்டிருக்கு. நான் இன்னும் போதிக்கல. அப்போ கடவுள் பாருங்க, இந்த 7 வழி நமக்கு தெரிஞ்சது. எத்தனையோ கோடான கோடி வழிகள்ல தேவன் பாவியான மனுஷர்களுக்குள்ள கூட தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர்களோடு பேசுகிறார். அதான் மறுபடியும் சொல்றேன், பாவியான கோடான கோடி அவரை அறியாத ஜனங்களுக்கிட்ட கூட தேவநாயகத்தை தன் கிரியின் மூலமாக அவர்களோடு தொடர்பு உண்டாக்கி அவர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதான் தேவன். அவங்களோடு பேசுகிற தேவன் நம்மோடு பேச மாட்டாரா? 100 கோடி சதவீதம் பேசுவார். இன்றைக்கு நம்மோடு அவர் ஆராதனை போது என்ன செய்தார், பேசுறார். கரங்களை சொல்லுங்க. ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுதல் உறுதியும் காணப்படாமல் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எபிரேயர் 11:1 விசுவாசம் என்ற வார்த்தை அது எல்லா உயிர்களுக்குள்ளும் தேவனாய கர்த்தர் அதை வைத்து அதிலே வாழ பயணிக்க தேவனாய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகள்ல இந்த விசுவாசமானது பயணிக்கிறது. 5 நிலைகள்ல இந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள என்ன செய்கிறது, அவர்களுக்குள்ள இடைபடுகிறது. அப்போ உயிரினம் என்று சொன்னா உயிரினத்துக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னா மனுஷன் ரொம்ப விசேஷமா இருக்கிறான். அப்ப மனுஷனுக்குள்ள இருக்கு எப்படிப்பட்டன்னா 2 விதமான விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கு. என்னன்னா, நாளைக்கு நான் வாழுவேன் என்கிற தன்னிலை சார்ந்த ஒரு விசுவாசம். இன்னொன்னு, கடவுளை சார்ந்து அவர் தான் என்னை உண்டாக்கினார், அவருக்கு எனக்கு ஆராதனை செய்ய என்னால முடியும், ஆகவே அவருக்கு மாத்திரமே நான் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை அந்த அறிவை கொடுத்து
தேவநாயகத்தை அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ள பயணிக்கும்படி வைத்திருக்கிறான். நீங்க ரோமர் 1:19 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவு தேவன் அவர்களுக்குள் வைத்தார், தேவனே அதை அவர்களுக்குள் வைத்தார் என்று இருக்கும். அப்ப பாருங்க, அப்ப தேவநாயகத்தை தன்னை அறிந்து தன்னை தொழுது கொள்ள தன்னை ஆராதிக்கத்தக்கதாக தேவநாயகத்தை அந்த விசுவாசத்தை அவங்களுக்குள்ள வைத்தார். அதனுடைய அடிப்படையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்குள்ள இறை நம்பிக்கை இருக்கு, இறை விசுவாசம் இருக்கு, கடவுளை நம்புகிற நம்பிக்கை இருக்கு. அதனால காட்டுல குகைகள்ல வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கிறபடினால இயற்கையை தெய்வமா வணங்குறாங்க. ஒரு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸா உலா வருகிற ஒரு ட்ரைபு பீப்புள் ஆப்பிரிக்க தேசத்துல இருக்கிறாங்க. அதுல ஒரு மனுஷன், அவருடைய பேர் சாபா என்ற ஒரு மனுஷன். கடவுளை பத்தி கேட்கும்போது, கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது, இருக்கிறார், எங்கனதோ அப்படின்ட்டு மேல காமிக்கிறான். என்னது? சூரியனை. மலைகளை நாங்கள் கூப்பிடுவோம், நைட்ல நிலாவை கூப்பிடுவோம், சூரியனை கூப்பிடுவோம். ஏன்னா இயேசு என்கிற பேர் தெரியாது. இன்னும் நிலையில அப்படிதான் இன்றும் எத்தனையோ காட்டுல வாழ்கிற குகையில வாழ்கிற அதே நிலைதான். நல்லா படிச்சிருக்கிறாங்க, இருதய குருடா இருக்கு, தனக்கென்று தெய்வங்களை வழிபடுகிற ஜனங்களாக இன்றும் இருக்கிறார்கள். அடுத்தது, இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறதுனா, கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு சிலைகளை வைத்து வழிபடுகிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கும் கடவுள் இருக்கிறார்னு நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் மரியாள் மூலமா வந்தாங்கன்னு இருக்கு. ஆகவே மரியாள் இயேசுவை காட்டிலும் பெரிய கடவுள் அப்படின்னு நினைச்சு வாழ்கிற அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அது மகா அபத்தமானது, மகா தவறானது. மனுஷனை கடவுளா நினைச்சு கொள்வதோ, ஒரு பொருளை கடவுளாய் நினைத்து வணங்குவதோ, அல்லது கடவுளை போல சிலை செய்து வழிபடுகிறது செய்கிறதோ மகா மகா அருவருப்பானது, மகா பாவமானது. அது என்ன செய்யறாங்க. அடுத்தது, பெயரளவுல கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நல்லா அறிவாங்க. ஆனா உலகத்துல பாவம் செய்கிறது போல அவங்களும் செய்வாங்க. ஏன்னா பிதாவுடைய அன்பையும் குமாரனுடைய கழுவுதலையும் பரிசுத்த ஆவியோட வழிநடத்துல அவங்க அறியாது இருக்கிறபடினால பாவ நிலையில வாழ்றாங்க. அடுத்தது யூதர்கள். அடுத்தது நம்முடைய சபையில, ஆவிக்குரிய சபையாகிய நம்முடைய சபையில உலகமும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபைகள்ல இருக்கக்கூடிய இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அனைத்து மக்களும் உன்னதமான, உயர்வான, மேலான, ஒப்பிட முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்கள் மத்தியில் வாழ்ந்தால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? மேசியா வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மேசியாவே நான் தான் மேசியா என்று உணரத்தக்கதாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆனா அவங்களுக்குள்ள பிரமாணம் கண்ணை குருடாக்கி இருக்கிறபடினால கண்டுகொள்ளவில்லை. ஒரு சில பேர் கர்த்தரை தெரிந்து கொண்டாங்க, ஒரு சில பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேசியா என்று அறிந்து கொண்டாங்க. அப்ப அறிந்து கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ள ரொம்ப சொற்பமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் அவங்க இருந்தாங்க. சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், இன்னும் லேவியர்கள், இவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரொம்ப ரகசியமா இருந்தாங்க. விரல விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் நிக்கதேமு. அவர் வர்றாரு, வந்த உடனே ஆண்டவர் பாக்குறாரு, பார்த்துட்டு நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறார். என்னால பிறக்க முடியாதுங்க, நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? எங்க அம்மா வயிற்றுல போய் பிறக்க முடியுமா? இவனுக்கு புரியாத தன்மை. எங்க அம்மா வயிற்றுல போய் பிறக்க முடியுமா? நீ போலகனா இருக்கு இல்ல, அவன் ஒரு பரிசேயன். நிக்கதேமு யூதன், ஒரு பரிசேயனா போதிக்கிறவன். சினகாக்ல, ஜபாலயத்துல 6 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுக்கு வேதத்தை ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்து போதிக்கிறவன் யாரு? இந்த நிக்கதேமு. நீ போதிக்கிறிய, மோசே ஆகமத்தை வாசிக்கிறல்ல, அதுல வெண்கல சர்ப்பத்தை வனாந்தரத்துல அவன் உயர்த்தினா, பாம்பின் விஷத்தினால கடிபட்டவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை பார்த்தவங்க எல்லாம் பழச்சிட்டாங்க. நீயும் அது போல என்ன செய்யணும்? பிழைக்க வேண்டும். உன்னை பாவம் என்கிற பாம்பு தீண்டி இருக்கு. உங்க அப்பா, உங்க அம்மா, நீ, உன் பிள்ளை எல்லாரையும் தீண்டி இருக்கு. பாரு என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சட்டத்திட்டங்கள், ஏவனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பிரமாணங்கள், பலிமுறைகள், பண்டிகைகள், இன்னும் மாத பிறப்புகள்லாம் என்ன பத்தி தான் பேசுது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கடைபிடிச்சு பார்த்துட்டப்பா, எதுவும் என்ன கழுவுற மாதிரி தெரியல, உங்க ரத்தத்தினால என்ன கழுவுத என்று பாரு அப்படிங்கிற. அப்பதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுக்கி இயேசுவை தந்தொழி, அவரை தந்தொழி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்ப அன்பு கூர்ந்தா? கல்வாரி சிலுவையில் தான் அன்பு கூர்ந்தாரா? இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்த நிமித்தமாக தான் பாவம் செய்த தூதர்களை
அவர் தப்ப விடாமல் என்ன செய்தார்னா கீழே தள்ளினார்னு இருக்கு. எங்க தள்ளினாரு? கீழே தள்ளிட்டாரு. தப்பிக்கவே முடியாது. ஆனா இவங்க பாவம் மாத்திரம், அதாவது மனதில் நினைச்சாங்க, தள்ளிட்டாரு. இவங்க மனதில் மாத்திரமல்ல, கிரியையிலும் செய்துட்டாங்க. யாரு? ஆதாமேவா. பரிபூர்ண அன்பு என்ன செய்தது அப்படின்னா, டேய் நான் அவனை தண்டிக்க மாட்டேன்டா, பரிபூர்ண அன்பு எனக்குள்ள இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்தா மன்னிப்பதற்கு எத்தனமாக உனக்கும் ஸ்ரீக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்து, நீங்க இருந்தீங்கன்னா லாய்க் பண்ண மாட்டா, வெளில போனா அப்படின்னு அனுப்பிடுறாரு. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு பாவத்தோடு நீ இருந்த அப்படின்னா பாவமும் அது தன் பலனை செலுத்தும், ஜீவ விருட்சத்தின் கனியும் அது தன் பலனை செலுத்தும். ஆகவே வியாதியோட, பலவீனத்தோட, வறுமையோட, நோயோட நித்தியமா அனுபவிக்கிற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது நரகத்தை காட்டிலும் கொடுமையானது. ஆகவே நீங்க அப்படி இருக்க முடியாது, கூடாது, வேண்டாம் தம்பி, நீ புறப்பட்டு வெளியில புறப்பட்டு அப்படின்னு என்ன செய்யறாங்க? வெளியில வந்துடுறாங்க. பழகி பெருகுனாங்க. பாவம் எப்படியெல்லாம் பெருகுச்சுன்னு தெரியும், ஏற்கனவே போதித்து இருக்கிறோம். ஆகவே அந்த நிலையிலும் பரிபூர்ண அன்பு பயணித்தது. ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா வார்த்தை இருக்கு இல்லையா, வார்த்தை பொய்த்து போக கூடாது. தேவன் பேசின வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? பொய்த்து போகாத வார்த்தைகள் அவைகள். என்னது? பொய்த்து போகாத வார்த்தைகள். அப்போ பொய்த்து போகாத வார்த்தைகளாக இருக்கிறபடினால அந்த வார்த்தைகள் நடைபெற வேண்டும் என்றால் ஆதாமுடைய வித்து வேணும். அப்ப யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா, அந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான், அவன் பேரு நோவா. அவனை கூப்பிட்டாரு, டேய் பேழையை உண்டாக்கு, நீயும் குமாரனோ மனைவிகளோ அதுக்குள்ள போய்கிட்டோம், இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பூச்சியிலேருந்து விலங்குலேருந்து பறவையிலேருந்து ஊர்வனவற்றை எல்லாம் உள்ள போச்சு. கதவை அடைச்சிட்டாரு. ஏன்னா வித்து வேணும், ஆதாமுடைய வித்து வேணும். ஆகவே ஆதாமுடைய வித்துக்காக இந்த 8 பேர் என்ன செய்யப்பட்டாங்க? காக்கப்பட்டாங்க. பேழையை விட்டு இறங்கினாங்க. பரிபூர்ண அன்பு பயணித்தது. சேம் காம் யாப்பேத்துக்குள்ள எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும், போதித்திருக்கிறோம். ஆகவே சேமுடைய வம்சத்துக்குள்ள ஆபிரகாம் வந்தா, ஆபிரகாமுக்குள்ள அவன் குடும்பத்துக்குள்ள பரிபூர்ண அன்பு, ஈசாக்கு அவனுடைய குடும்பத்துக்குள்ள பரிபூர்ண அன்பு, யாக்கோபு அவனுடைய குடும்பத்துக்குள்ள பரிபூர்ண அன்பு. இப்ப யாக்கோடைய பிள்ளைகள் பழுகி பெருகி வதன்னு எகிப்து தேசத்துல இருக்காங்க. எகிப்து தேசத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அடிமைகளாக இருக்கிறாங்க. அடிமை ஸ்தானத்துல அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு பிளேஸ் வேணும். அப்ப ஐடென்டிட்டியான ஒரு பிளேஸ் வேணும்னா அங்க இருந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஆக வெளியில வா, கானான் தேசத்துக்கு போ, வாக்கு கொடுத்தா, நான் உன்னை நீ இருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல கானானியர்கள் வந்து குடியிருந்தாங்க. அந்த இடத்த நல்லா பண்படுத்தி செம்படுத்தி நல்லா செப்பனிட்டு கட்டாத வீடுகளையும் தோண்டாத கிணறுகளையும் நடாத அந்த கார்டனையும் என்ன செய்தாங்க? அவங்க வச்சு நல்லா செழிப்பா வச்சிருந்தாங்க. இவங்க 400 வருஷம் எகிப்துக்கு போன பொழுது இந்த 400 வருஷத்துல அந்த கானான் பூமியில இந்த கானானியர்கள் எல்லாத்தையும் சரியா செஞ்சு வச்சிருந்தாங்க. யார் இந்த கானானியர்கள்? நம்ம நோவாவுடைய பையன் தான், நடுப்பையன். எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இவனுங்களை விரட்டணும். இவங்க எப்படின்னா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பானுங்க. நல்ல புஷ்டியா நல்ல சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வயசே ஆகாது. உண்மையாக சொல்றேங்க. காணொலி ஒன்று காமிச்சாங்க. என்னன்னா, ஏதோ ஒரு நடிகையை போட்டு அந்த நடிகை அதே மாதிரி இருக்கக்கூடிய நடிகை, அதே வயதுள்ள ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண், 70 வயசு அந்த நடிகைக்கு. பார்த்தா 25 வயசு மாதிரி இருக்கு. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா 25 வயசு மாதிரி இருக்கு. ஆனால் அந்த லேடியோட இதை பொறுத்து மறுபடியும் போய் உண்மையிலே எப்போ பிறந்தா அப்படின்னு பொய் சொல்கிறானுங்களும் போய் பார்த்தாக்கா அந்த லேடிக்கு 75 வயசு. நல்ல பளபளன்னு இருந்தா, நல்லா இருந்தா. இந்த லேடி 75 வயசு இந்த கிராமத்தில் இருக்க அந்த லேடியை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருந்தா. அப்படி இருந்தா ஒரு வரி போட்டிருக்கான், வயது ஆகாத அளவிற்கு சர்மம் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நமக்கு பணம் தேவை அப்படிங்கிற. பணம் தேவை. அப்படி பணம் இருந்ததுன்னா வயது ஆகாத நிலைக்கு தன்னுடைய சரீரத்தினுடைய உணவை என்ன செய்ய பண்ணிக்கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். இன்னொன்றுக்கு 68 வயசு. 68 வயசு லேடி, ஒரு சினிமா பேரை மறந்துட்டேன். 68 வயசு உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்ணை காமிச்சாங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் உள்ளே போய் முகமெல்லாம் சுருங்கி போய் அப்படி இருக்கு. ஆனால் இவங்க பளபளன்னு இருக்காங்க, ஒரு 28-30 வயசு மாதிரி. எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, பணம் ரொம்ப அவசியம், நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறோம். அப்போ பாருங்க, இவனுங்க சாப்பிட்ற சாப்பாடு எப்படி, கானானியர்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி புஷ்டியா சாப்பிட்றாங்க. ஆகையினாலதான் நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவும் காலேபும் என்ன செய்யறாங்க, அந்த கானான் தேசத்துக்கு போய் பார்க்கறானுங்க. பார்த்தா
எல்லாம் பெருசு பெருசா இருக்கிறாங்க. ஆனா தேவன் என் பக்கத்துல இருக்காரு, அவனுக்கு சின்னதுதான் எனக்கு அப்படிங்கிறாங்க. 10 பேர் போறானுங்க, ஐயோ எவ்வளோ பெருசா இருக்கிறானுங்கப்பா. 10 அடி 8 அடி சாலிடா இருப்பானுங்க. ஏன்? நிலத்தினுடைய செழிமை, நிலத்தினுடைய அந்த சாப்பிட்ற பொருளை நல்ல நரிஷியஸா மெருகுத்தி அந்த ஃப்ரூட்டு அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடெல்லாம் அவ்வளோ சத்துள்ளதாக பூமியிலேருந்து எடுத்து கொடுக்குது. நல்லா சாப்பிட்றானு சத்துள்ளதா. ஜெய்சாண்டிக்கா இருக்கிறான், ஜெய்சாண்டிக்கா இருக்கிறான். நமக்கு மீட்டருக்கு ஒரு பேண்ட்டுக்கு துணி 2 மீட்டர்னா அவனுக்கு 6 மீட்டர் எடுக்கணும் போல இருக்கு, அவ்வளோ 5 மீட்டர் எடுக்கணும் போல இருக்கு, அல்லது அட்லீஸ்ட் ஒரு 4 மீட்டராவது எடுக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஜிஜாண்டிக்கா இருக்கிறானுங்க. அதாவது பெருத்து போய் அப்படியே இப்படிலாம் அப்படியே அல்ல, அப்படி இல்லை, நல்லா டைட் ஃபிட்டு பாடி, உரம் பாஞ்ச மாதிரி, இரும்பு பாஞ்ச மாதிரி, வைரம் பாஞ்ச மாதிரி உடம்பு. பெண்களும் அப்படி, ஆண்களும் அப்படி. காரணம் உணவு. சொல்றாங்க the food plays major role for their physique அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பலத்திற்கு அவங்களுடைய சாப்பாடு மிகவும் பெரிதாக உதவி செய்கிறது அல்லது அங்கே இழைக்கிறது அப்படின்னு பார்த்தாங்க. அப்ப என்ன செய்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வரணும். அதனால 400 வருஷம் என்ன செய்தாங்க, எகிப்துக்கு போனாங்க. அப்ப போயிட்டு வரும்போது பார்த்தா எல்லாம் வச்சிருந்தாங்க. பார்த்தா ஆண்டவர், டே உனக்கு தான் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு நிலம் வேணும். அப்ப நிலம் வேணும் அப்படின்னா, ஒரு தேச பூமி வேணும் அப்படின்னா அங்கிருந்து கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? அடிமைத்தனத்துல இருக்கா எவனும் விட மாட்டாங்க. அடிமைத்தனத்துல இருந்து யாரும் விட மாட்டாங்க. விடுவாங்களா? ஒருபோதும் விட மாட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனுஷனுடைய பேர் என்னவென்றால் மோசே. யாரு அந்த பையன்? அந்த ஆள் பேர் என்னது? மோசே. டே நீ வா, என் ஜனங்கள் கூப்பிடுறாங்க, அங்கே ரொம்ப ஆலோட்டி நிமித்தமாக இருக்கிறாங்க, நீங்கள் அங்கேருந்து தான் வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும், எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆகவே நீ வா, நீ இப்போ மீதியா தேசத்தில் நல்லா மனைவியோ பிள்ளைகளோட உட்காந்துக்கிட்டு நல்லா சவிக்கமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஆடை வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக பாடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, அங்கே அழுதுகிட்டு இருக்கேன், வாடா அப்படிங்கிற. ஐயோ நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். ஏன் வரமாட்டேன்? நீ வந்து அவனை ஒன்றை தான் நான் தேர்ந்தெடுக்க வா அப்படின்னு. நான் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப வாயெல்லாம் திக்கு அப்படின்னு. பரவாயில்ல, திக்குனா வர பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு மந்த வாயினாலாம் பேசலாம் முடியாது, அதனால் உனக்கு பிரச்சனை, வா உனக்கு ஒரு சகோதரன் ஆரோன் இருக்கான், அவனை வாயா இருப்பான், வா போகலாம் அப்படின்னு. சரி நான் வர்றேன் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டு நான் போனா உங்கள் பேர் என்ன சொல்கிறது, என்னை எப்படி நம்புவாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். என் பேரா கேட்குற? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ எம் தட் ஐ எம். நான் யாரு? இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ எம் தட் ஐ எம். அந்த ஐ எம் தட் ஐ எம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ள தன்னுடைய தேவனுடைய ஒட்டுமொத்த குணாதிசயங்களும் பட்டை திட்டப்பட்ட வைரம் போல பல கோணங்கள்ல பல டைமென்ஷன்ல அது என்ன செய்ய பிரதிபலிக்கிறது. என்ன செய்கிறது? பிரதிபலிக்கிறது. ஐ ஆம் தட் ஐ ஆம். அது என்ன செய்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த ஒரு 3-4 வாரமா ஐ ஆம் லிமிட்லெஸ் காட் என்ற ரீதியில பார்த்து கொண்டு இருக்கோம். அப்ப லிமிட்லெஸ் என்றால் எதில் அவர் லிமிட்லெஸ் என்றால் அன்புல அவர் எப்படிப்பட்டவர்னா எல்லையற்றவராக இருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். அடுத்தது கிருபையில அவர் எல்லையற்றவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை ஆழமாக தியானித்தோம். அடுத்தது அவர் இரக்கத்திலையும் அவர் எல்லையற்றவராக இருக்கிறார். இரக்கத்திலையும் எல்லையற்ற. ஏன் இந்த கிருபையும் இந்த இரக்கத்திலையும், அதாவது கிரேஸ் அண்ட் மெர்சி, இதுல அவர் எல்லையற்றவராக இருக்கிறார் என்றால் இந்த எல்லையை அளக்க முடியுமா என்றால் எந்த மனுஷனாலும் ஒருவனாலும் இந்த கிருபையும் இந்த இரக்கத்தையும் அளக்க முடியாது முடியாது முடியாது. ஏன் அளக்க முடியாது அப்படின்னா, இவனுக்குள்ள இருக்கக்கூடிய பாவமே அவனே குற்றப்படுத்தும். டே இதுக்கு நீ பாத்திரம் நல்ல, நீ இதுக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, தேவனிடத்துல இரக்கத்தை பெறுவதற்கு கிருபையை பெறுவதற்கு உனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது என்று இந்த அவனுக்குள்ள இருக்கிற பாவமே அவனுடைய தகுதியை பற்றி என்ன செய்யும், பேசிடும். மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய நிலைமைய அவனுக்கே தெரியும். நான் இதுல இருந்து வர முடியாது அப்படின்னு தெரியும். தெரியுமா? நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன், ஒரு உவமைக்காக சொல்றேன் அல்லது ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இப்ப உயர் அதிகாரி, ஒரு நாட்டுல ஒரு உயர் அதிகாரி, எந்த நாடுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த நாடை பத்தி சொன்னா அந்த நாட்டுக்கு அப்படியா எங்க நாடு அப்படியா அப்படின்றாங்க. அதனால ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த நாட்டுல ஒரு பிரஜை இருக்கிறான். அந்த பிரஜை என்ன செய்யறான்னா, அந்த பிரஜை அந்த நாட்டினுடைய மந்திரியவோ அதிபதியவோ அல்லது பிரதமரையோ காலில் சுற்றுறான்னு வச்சுக்கோமே. அந்த நாட்டினுடைய மந்திரிய
அல்லது பிரதமரை அல்லது அதிபதியை ஜனாதிபதியை காலில் சுட்டுறான் அப்படின்னா, ஐயா தெரியாம சுட்டாங்க நான் மன்னிச்சுங்க அப்படியா தூக்கிட்டு போய் குமுறுவாங்க. அவனுடைய 2 தலைமுறைக்கு முன்னாடி யாரெல்லாம் அவங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறதையும், அவருடைய குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாவற்றையும் எடுத்து எல்லாவற்றையும் நோண்டிடுவாங்க. அப்போ ஒரு வக்கீல் வந்து, ஐயா அவர் விட்டுருங்க, அவருக்காக நான் வாதாட வந்திருக்கேன் அப்படின்னு இவர் வந்தா வாதாடலாம் அப்படின்னு நினைச்சு போய் வந்தாலும் என்ன செய்வாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியிலும் இருக்கு. அதுக்கு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், யாராவது ஒரு மினிஸ்டர் அவங்களுக்கு மேல சிறிய ஏதாவது ஒரு காயப்படத்தக்கதாக அவன் இருந்தாலும் அவனை சும்மா விட மாட்டான். தண்டனை கொடுமையா இருக்கும், கடுமையா இருக்கும். அப்படி ஒரு காரியத்தை அவன் செஞ்சிடறான்னு வச்சுக்கோமே, அடுத்த வாரத்தை நான் வெளியில வந்துடுவேன் அப்படின்னு அவளை நம்ப முடியுமா? ஒருபோதும் நம்ப முடியும். ஏன்னா அவன் செய்த கிரியை நிமித்தமாக, இந்த கிரியை நிமித்தமாக நான் பட்ட தண்டனையிலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது என்பது நன்றாவே தெரியும். அதுபோல ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்றானதான் அந்த பாவம் காரியமே நான் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை, நான் அந்த கிருபையை நான் பெற முடியாது நல்லாவே தெரியும். மாற்றுறதே கிடையாது. என்ன தெரியும்? நல்லா தெரியும். அப்போ தேவனிடத்துல இரக்கத்தை பெற்று அதுக்கப்புறம் கிருபையை பெறணும். பெற முடியுமா? கிட்டவே போக முடியாது. ஐயோ, அவ்வளவு பயங்கரமான விஷயம். அதற்கு நாம என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் அதை நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. எப்படி ஒரு சுட்டா நான் வெளியில ஒரு ஜனாதிபதியவோ அல்லது பிரதம மந்திரியவோ அல்லது அந்த நாட்டினுடைய ஒரு மந்திரியவோ சுட்டா, காலில் சுட்டா என்னால வரவே முடியாது, அவ்வளவுதான் எனக்கு. எப்படி ஒரு 80 வருஷம்னாலும் என்ன செய்வாங்க, போட்டுருவாங்க. வெளியவே வர முடியாது, வெயிலே கிடைக்காது, வெளியவே வர முடியாது. அவனுக்கு யார் துப்பாக்கி வித்தான், யார் லைசன்ஸ் கொடுத்தா எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இவனுக்கு யாரெல்லாம் தொடர்புல இருக்கா, ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு, அவனை கூட உள்ள போட்டுருவாங்க. வாதாடி தான் வர முடியும் அவங்களே. இவன் சுட்டவன் ஒருபோதும் வர முடியாது. அப்படி என்ற நிலையில இருக்கும் பொழுது தேவன்கிட்ட போக முடியுமா அப்படின்னா ஒரு காலம் ஒருபோதும் அவனால போகவே முடியாது, இரக்கத்தை பெறவே முடியாது. ஆனா இரக்கத்துல எல்லையற்றவராக நம்முடைய தேவன் இருக்கிறபடினால அவர் இரக்கம். வாசிக எபேசியர் 2:8 வாசிக. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, அல்ல, இது தேவனுடைய ஈவு. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் இரக்கத்தை பெறவே முடியாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறபடினால அந்த இரக்கமானது தேவனிடத்துல இருந்து மாத்திரமே தான் இருக்கு. தேவனிடத்துல மட்டுமே தான் இந்த இரக்கம் இருக்கிறது. மனிதன்கிட்ட ஒருபோதும் இரக்கம் இல்லவே இல்லை. அவன் இரக்கப்படுகிறவனாக இந்த பூமியில தன்னை வைத்துக் கொள்கிறான், காட்டுகிறானே தவிர அல்லது வாழ்கிறானே தவிர அவனுக்கென்று ஒரு நிலை வருவானால், அவனுக்கென்று அந்த நிலைக்கு கடந்து செல்வானால் அவன்கிட்ட இரக்கத்தை பார்க்கவே முடியாதுங்க. அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் ரொம்ப நல்லவருங்க, அவர் மாதிரி நல்ல ஒரு உலகத்திலே கிடையாது, அப்படிப்பட்ட நல்லவருங்க அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து அவனை டச் பண்ணாத வரைக்கும் அவன் நல்லவன். மறுபடியும் சொல்றேன், உலகத்துல ஒரு மகா நல்லவர்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோமே. அந்த நல்லவரை எல்லாம் போட்டுறாங்க, பாக்குறாங்க, ரொம்ப இது பண்றாங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கைக்குள்ள போய் அவனை டச் பண்றோம் அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சுக்கும். ரொம்ப இரக்கம் உள்ளவர், ஐயோ அவர் மாதிரி இரக்கம், எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவருடைய இரக்கத்தை சொல்லி மாளாதுங்க, அவ்வளவு பயங்கரமான இரக்கம் உள்ளவங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வாழ்க்கைக்குள்ள போய் அவரை வாழ்க்கையில தொடுவோம், ஆனால் அவருக்குள்ள இருக்கக்கூடிய இரக்கம் மறைந்து அவருக்குள்ள இருக்கக்கூடிய இரக்கமற்ற தன்மை வெளிப்பட்டு அவர் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும். அவரை என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னா அவருக்குள்ள போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணி இன்னும் டிஸ்டர்ப் பண்றதா மரணத்துக்கு ஆக்கினைக்குள்ளாக இருந்து சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்காருங்க. மரண ஆக்கினைக்குள்ளாக பாடப்பட்டு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு. இவன் நல்லவன், அவரை மாதிரி நல்லவன் உலகத்திலே கிடையாது. நம்பர் 1 நல்லவங்க, இரக்கம் உள்ளவங்க. அந்தவன் வாழ்க்கைக்குள்ள போய் அவருடைய குடும்பத்துக்குள்ள போய் அவருடைய வாழ்க்கையை தொட்டோம் அப்படின்னா
அவனுக்குள்ள இரக்கம் வெளிப்படும். எப்படிப்பட்ட இரக்கம்! ஆகா, டேய் இவ்வளவு நாள் நல்லவன் தெரிஞ்சுட்டு இருந்தான், இப்படிப்பட்டவனாடா நீ, டேய் என்னது டேய் இப்படிப்பட்டவனா? இதே கடவுள், இதே தேவன் என்ன செய்தார் என்றால் மரண பரியந்தம் தம்மை சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்தார். என்ன செய்தா? மரண பரியந்தம் தம்மை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். யாருக்குன்னா இன்னொரு கடவுளுக்கு இல்லை. கடவுள் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு விளங்கத்துக்காக சொல்றேன். 2 கடவுள் சண்டை அடிச்சுக்கிட்டு இருந்து ஒரு கடவுள் மேல ஓங்கி பவர்னால இன்னொரு கடவுளை துவம்சம் பண்ணப்பட்ட கடவுளை வெற்றி கொண்ட கடவுள் சிலுவையில் அடிக்குது அப்படின்னா எதாவது சொல்லிக்கலாம். உமைக்காக சொல்றேன். 2 கடவுள் அப்படிங்கிற 2 கடவுள் ஒரே தேவன் தான். உங்களுக்கு புரியத்துக்காக நான் சொல்றேன். இந்த தேவன் என்னன்னா தம்மால படைக்கப்பட்ட ஒரு வஸ்து. யாரு? மனுஷன். இரக்கம் பாருங்க. அடிக்கிறான், அமைதியா இருக்கிறார். அவர் பிரசன்னமே இந்த பூமி முழுவதும் உருகி போகக்கூடிய அவ்வளவு பிரசன்னம். அந்த மகிமைக்குள்ள, ஒரு பிரசன்னத்துக்குள்ள அவ்வளவு மகிமை இருக்கு. அளவிட முடியாத, சொல்லி மாளாத, எண்ண முடியாத, வாழ்க்கைக்கு அவருடைய வாழ்க்கையில விவரிக்க முடியாத, விவரித்து வார்த்தைகளால சொல்ல முடியாத அவ்வளவு மகிமை இந்த பூமி உருகி. பூமி இல்லைங்க, இந்த அண்ட சராசரமே உருகிருங்க. அவர் மனுஷன் கிட்ட வஸ்து. மனுஷன் அடிக்கிறாங்க, அமைதியா இருக்கிறார். இரக்கம் பாருங்க. தன்னுடைய நிலையை விட்டு வலிக்கிற அந்த வழியை விட்டு அப்படி இருந்துட்டு அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாருன்னா முடிச்சுங்க. நாம் காண்கிற இந்த அண்ட சராசரங்கள் அப்படியே உருகிரும். ஆனா அவர் பார்க்கல. தெரியும் அவருக்கு. அவருடைய வல்லமை அவருக்கு நல்லா தெரியும். மனுஷன் யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். மனுஷன் யாருன்னு நல்லா தெரியும். மிகப்பெரிய ஒரு யானை இருக்கு. அதெல்லாம் அதை யானை எறும்பு அப்படின்னு ஒப்பிடுறதுக்காக சொல்றதுக்காக இருந்தாலும், யானைக்கும் எறும்பு அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு லெவல்ல எறும்பை ஒரு பாயிண்ட் 1% அப்படின்னு எறும்பு சொல்லிடலாம். மனுஷனுக்கு தேவனுக்கு வச்சா மனுஷன் நத்திங்க, கிடையவே கிடையாது, நெருங்கவே முடியாது. அடிக்கிறான், அடிய வாங்கிக்கிறார். காரி துப்புறான், முகத்தை காமிக்கிறார். பாருங்க மனிதன் மேல எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கு. அடிச்சு தூக்குறான் அப்படிங்கிறான். கடவுளை வானத்தையும் பூமி உண்டாக்கினா தன்னுடைய வார்த்தைகளால் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் எங்க கல்வாரி சில தூக்குறாங்கிறாங்க. அப்படியே தூக்குறானுங்க. அப்படியே அவரும் ஒரு சாதாரண மனுஷன் போல அப்படியே நிக்கிறாரு. தூக்கிடுறாங்க, அப்படியே நிக்கிறாரு. அந்த நேரத்துல பாருங்க, நீ தேவனுடைய குமாரனை ஆனால், கிறிஸ்துவானால் கீழே இறங்கு. என்ன செஞ்சிருக்கலாம்? என்ன தைரியம் இருந்தா? இல்லங்க. இப்படிப்பட்ட நிலை இருந்தா இல்ல. அமைதியா இருந்தாங்க தேவன். அதுல வலது பக்கத்துல இருக்கிறவன், இடது பக்கத்துல இருக்கிற 2 கல்வெட்டுகள். இடது பக்கத்துல இருக்கிறவன் நிந்திக்கிறான். என்ன நிந்திக்கிறான்? நீங்க நல்லா தெரியும், உங்களை பார்த்திருக்கிறேன், எல்லாமே நல்லா தெரியும், உங்க உபதேசத்துல நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே நீர் கிறிஸ்துவானால் சிலுவை விட்டு வந்து இறங்கி உண்மை ரசித்து எங்களையும் ரசியும் அப்படிங்கிறான். வலது பக்கத்துல இருக்கிறவன் சொல்றாடே, நாம சரியான தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரம் சரியான நேரம் தான். சரியானபடி நாம செய்ததுக்கு தக்கதாக தான் நமக்கு இங்க என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அடிக்கப்பட்டிருக்கோம். அவரோ எந்த பாவம் செய்யல. இயேசுவே அவன் சொல்றான் பாருங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சு அப்படின்னா, ராஜ்யத்தை பத்தி போதிக்கிற அந்த போதனை அவன் கேட்டிருக்கான். ராஜ்யம்னா என்னன்னு அவனுக்கு தெரிய வந்திருக்கு. ஆகையினாலதான் உம்முடைய ராஜ்யத்தில்ங்கிறான். இந்த வார்த்தை இவன் கேளாம அல்லது கேட்டிராம இது அவனுக்கு தெரிய வந்திருக்காரு. ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை பத்தி ஒருத்தர் போதிக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்தை பத்தி அவன் போய் பார்த்து அந்த இடத்துல, ஆமா நான் போய் பார்த்துருக்கேன், அது நல்லா இருக்கு, நீங்களும் போயிட்டு வாங்கன்னு அந்த இடத்தை பத்தி பேச முடியும் இல்லையா? இவன் இந்த கல்வன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாள்ல ராஜ்யத்தை குறித்து போதித்த அந்த போதனைய நல்லா கேட்டிருக்கிறான், நல்லா உணர்ந்து இருக்கிறான், நல்ல காரியங்களா அதை பத்தி பேசி கேட்டிருக்கிறான். ஆனா இவன் கல்வனா இருந்தபடினால இந்த வாழ்க்கையை விட்டானா எனக்கு பணம் சம்பாதிக்க முடியாது, என் வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆகவே அந்த ராஜ்யம் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிருக்கிறான். நல்லா தெரியும், தேவனுக்கு நல்லா தெரியும். டேய் மகனே, ஏன் சொன்ன இந்த ராஜ்யம் வசனம் உன் உள்ளத்துல இருக்கே, நீ ஒவ்வொரு தடவை திருடும் போது எந்த வீட்டுக்குள்ள போறியோ அல்லது வழிப்பறிக்கு எந்த மனுஷனை நீ நாடி வழிப்பறிக்காக போறியோ, அப்பொழுதுதான் அந்த ராஜ்யம் வந்து தடுத்திருக்கிற. ராஜ்யம் உன்னை தடுத்துத, அதை கேட்கலையே. ராஜ்யம் என்ன செய்தது? செய்யாதே, போகாதே, திருடாதே, அபகரிக்காதே பேசியிருக்கும். ராஜ்யம் பேசியிருக்கும்.
ஏன்னா ராஜ்யத்தை பத்தி பேசுறதுனால அந்த ராஜ்யத்தினுடைய மொழிகள், அந்த ராஜ்யத்தினுடைய சப்தம் இவன் காதுகள்ல கேட்டு இருக்கும். ஆனால் அதை கேட்ட அந்த மனுஷன் அதை கேட்காதவாறு எல்லாவற்றையும் நடப்பித்தான். அதற்கு ஏற்றபடிதான் நம்ம சொல்றான், நமக்கு ஏற்றபடி நாம தண்டனை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறான். தேவன் பேசாம இந்த ராஜ்யத்தினுடைய குரல் கேட்காம இந்த வார்த்தை அவனால பேச முடியாது. வரலாற்றாளர்கள் சொல்றாங்க, இந்த வார்த்தை அவனுக்கு பேசின நிமித்தமாக ராஜ்யத்தின் சப்தம், the sound of kingdom of God was pronounced அப்படிங்கிறார். அவனுக்கு பேசப்பட்டது அப்படிங்கிறார். ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு அந்த வார்த்தை பேசியிருக்கு. அதை மீறிதான் அதை செய்தான். ஆகவேதான் நாம செஞ்சது தப்பு என்று அவனுக்கு சொல்ல முடிகிறது. நமக்கு ஏற்ற தண்டனை அவங்க கொடுத்தாங்க, இவரோ நமக்கு ஏற்ற தண்டனை நாம் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறான். என்னது பரிபூர்ண அந்த அன்பு, அந்த இரக்கம் என்ன செய்ததுன்னா, அவன் செய்ய 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 அவனுக்கு தெரியுது, நான் இதை பெற்றுக்கொள்வதுக்கு நான் தகுதியே இல்லை, சரியாக தான் அடைஞ்சிருக்கிறேன் என்றாலும் அப்படிங்கிறான். அப்படிதான் என்கிட்ட கொடுங்க, அப்படிதான் எங்கள்கிட்ட சொல்லுங்க, அப்படிதான் எங்களுக்கு இதை பண்ணுங்க அப்படிங்கிறான். சொல்றாரு, கல்வாரி சிலுவையில் தூங்கிக்கிட்டு வேதனையில் இருக்கிறார் இயேசு. இரக்கத்தை பாருங்க, மெர்சி பாருங்க. டேய், நீ பாவியான மனுஷன், அதுக்கு ஏற்றபடிதான் நீ தண்டனை அனுபவிச்சிருக்க. நீ நரகத்துக்கு போக போற, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த சாயந்தரத்துக்குள்ள உன்னை காலை முடிச்சு உன்னை கொண்டு விடுவாங்க, நரகத்துக்கு போற. இந்த நேரத்தில் கூட நானும் அதே மாதிரி தான் வேதனைப்பட்டு இருக்கேன். ஏண்டா வடவா ராஸ்கல், இவன் கண்டிப்பா போவான், நீ அப்படிதான் போக போற. இந்த நேரத்துல வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, ராஜ்யத்தை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு. எந்த நேரத்துல கேட்கணும் ஒரு விவசாய வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, சில பேர் ஏண்டா எந்த நேரத்துல என்ன கேட்கணும் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது, இந்த நேரத்துல வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க போட அப்படிம்பாங்க. ஆனா அதே வழியில அதே வேதனை, அதே வழியை காட்டிலும் அதை காட்டிலும் அதிக வேதனை, அதை காட்டிலும் அதிக வழி. ஏன்? ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிற நேரம், அது வலி ரொம்ப அதிகமா. பாவத்தினால வலி மனுஷனுக்குள்ள, பாவ சரீரம் இந்த வாழ்கிற அந்த மனுஷனுக்குள்ள வலி அதிகமாக இருக்கும். பாவ சரீரத்துக்குள்ள வலி எப்படி இருக்கும்? அந்த பாவத்தினால் உண்டான வலி அதிகமா இருக்கும், மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்போ வலி அதிகமா இருந்து துடித்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மனுஷனுடைய இல்ல, அடிச்சவனுடைய பாவமும் தொங்கிக் கொண்டு இருக்கிற பாவமும், இன்றைக்கு கடைசி நிமிஷம் பிறக்கிற அந்த குழந்தை வரைக்கும் ஆறாம் முதற்கொண்டு எல்லா பாவத்தையும் சுமக்கிறார். எப்படி இருக்கும் வலி? கொடுமையா இருக்கும். ஏண்டா டேய், நான் யாரு நினைச்சேன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, என்ன நிலையில வலியை தாங்கிக்கிட்டு இருக்கேன், எப்படி நினைச்சுக்க இந்த நேரத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டா தொங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் உனக்கு ராஜ்யத்துல நினைச்சுக்கொள்ள உனக்கு கேட்க, இப்பதான் உனக்கு கேட்க வச்சா? திருடுறதுக்கு முன்னாடி ராஜ்யத்தை பத்தி நீ பேசுறீல்ல, ராஜ்யம் வந்து எத்தனை தடவை உன்கிட்ட பேசுச்சு, அப்பெல்லாம் வராம இப்ப வந்து பேசுற, கவனிக்கிறா சொல்லல. இரக்கத்தின் தேவன் அந்த இடத்துல இரக்கத்தை பாராட்டினார். அவருடைய பிரசன்னமாகுதல் அல்லது அவருக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு ஹையஸ்ட் குவாலிட்டி, ஹையர் மோர் குவாலிட்டி என்னன்னா மெர்சி, இரக்கம். பிசாசு எப்படிப்பட்டவன்? இரக்கத்தின் ஆளா? இரக்கத்தின் ஒரு விஷயமா? கிடையாது, கிடையவே கிடையாது. அவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா அப்படிங்கிறார். எவனை விழுகலாமோ அப்படின்றார், சுற்றி திரிகிறான்ங்கிறார். அவன்கிட்ட என்ன கிடையாது? இரக்கம் கிடையாது. மனுஷ ஆதி முதல் அவன் மனுஷ கொலைவாதன் அப்படிங்கிறார். ஸ்டேட்மெண்ட்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். அவனை குறித்து பேசும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதி முதல் அவன் மனுஷ கொலை பாதகன். அவர் தான் நல்ல மெய்ப்பன். அவன் நல்ல மெய்ப்பன் அல்ல, தீய மெய்ப்பன், கள்ள மெய்ப்பன், கொலைகார மெய்ப்பன். ஏன்? அவன்கிட்ட என்ன கிடையாது? என்ன கிடையாது? இரக்கம் இல்லை. இரக்கம்ன்ற சொல்லு, அதற்கான ஒரு தன்மை பாயிண்ட் நாட் 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 வாழ்நாள் போது நாட் 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 சொல்லிட்டு 1% போட்டா கூட அந்த அளவு கூட அவனுக்கிட்ட கிடையவே கிடையாது. அப்ப அவருடைய பிள்ளைகள், அவருடைய வித்து உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. யோவான் 8:44 வாசிங்க. யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசான, சத்தமா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. இல்லை. அவன் பொய்யனும் பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். என்ன கவனி? ஆதி முதல் மனுஷ
கொலைபாதகன். அவன்கிட்ட இரக்கம் இருக்குமா? இல்ல. ஆனா இரக்கம் இருப்பது போல தன்னை காண்பித்துக் கொண்டு இரக்கமற்ற செயல்களை செய்து அவனை முற்றிலுமாக அந்த குடும்பத்தை அல்லது ஒரு நபரை சிதைப்பதுதான் அவனுடைய முதற்கொண்டு வேலை. முழு வேலையை மனுஷனை சிதைக்கணும், ஒன்றுமில்லாம ஆக்கணும். அவனை வணங்குகிற அந்த ஜனங்களுக்கு அதே கதிதான். கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு அவன் அப்படி இல்லை. தன்னை வணங்குகிற அந்த மக்களுக்கு அவன் அப்படிப்பட்டவன் தாங்க. ஒரு ட்ரூத் சொல்றேன். தன்னை வணங்குறாங்க, ஆகவே அவங்களை சும்மா விட்டுருவான். இல்ல, தன்னை வணங்குகளுக்கும் அதே கதிதான். தன்னை வணங்காமல் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ரட்சிக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் அதே நிலைதான். இதுல பாகுபாடே கிடையாது. இதுல ஏற்ற இறக்கமே கிடையாது. இதுல எக்ஸம்ஷனே என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான். எல்லாருக்கும் எப்படி ஒரே விஷயம்தான். இரக்கம் என்கிற ஒரு சுவடு கூட அவனுக்கிட்ட இல்லாத நிலையில இருக்கக்கூடிய தன்மைதான் அவன். நல்லா இருக்கிறவனை சிதைக்கிறது, ஆனா சிதைந்து இருக்கிறவனை உயிர் கொடுப்பது நம்முடைய தேவன். உயிர் கொடுப்பது நம்முடைய தேவன். சொல்லியிருக்கலாம், டேய் தொலைச்சு போடுவேன், எந்த நேரத்தில் என்ன வந்து கேட்கறாங்க, போய் சேர்றா பிசாசுக்கு அவனுடைய தூதலுக்கு நியமிக்கப்பட்ட போட. இல்ல, இரக்கம் அவர்கிட்ட இருக்கு. அவர் எல்லை இல்லாத இரக்கம் இருக்கிறபடினால, இந்த mercy அவருக்குள்ள இருக்கிறபடினால, லிமிட்லெஸ் இருக்கிறபடினால, எல்லையற்ற தன்மை அவருக்குள்ள இருக்கிறபடினால அவனை மன்னித்தார். அவனை இன்று என்னோட பரதேசில இருப்படா போட. இதுதான் I am that I am என்பதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இரக்கத்துல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்துல அவர் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப அளவிட முடியாத அளவில் இருக்கு. வாசிங்க, எபேசியர் 2:4 வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், எப்படி இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டுள்ள mercy and grace. இது எப்படின்னா லிமிட்லெஸ். அது என்ன கிடையாது, எல்கையே இல்லைங்க. ஒரு தேவனுக்கு அல்லது ஒரு மனுஷனுக்கு எல்லை இருக்குமானால் அந்த எல்லைக்கு வரைக்கும் தான் அவனை அதுல பயணிக்க முடியும். டேய் பொறுமையை சோதிச்சுட்டு இருக்க, நீ நானும் அப்பேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க என்று சொல்லிடுவான். ஏன்னா எல்லை இருக்கு. அந்த எல்லை இருக்கிறதுனால அவனால என்ன செய்ய முடியாது. 1%, 10%, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 95, 98 வந்துடுச்சுன்னா அவனுக்கு மண்டை சூடாயிடும். அவனுக்கு என்ன ஆயிடும், மண்டை சூடாயிடும். எவ்வளவு வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்கிறது. ஆனா தேவன் மரணிக்கிற தருவாயில இருக்கும் பொழுது கூட தன்னுடைய அன்பை, தன்னுடைய கிருபைய, தன்னுடைய இரக்கத்தை அந்த இடத்துல காண்பித்து இதுலயும் நான் எல்லையற்றவன்டா என்பதை நிரூபிக்கிற தேவன். அல்லது அனுபவம் மூலமாய் நமக்கு அனுபவம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி பெற்றவள் தான் நாம. என் நிலை என்னன்னு எனக்கு தெரியும், என் பாவத்தினுடைய நிலை என்னன்னு எனக்கு தெரியும். நான் கடவுள்கிட்ட வரவே முடியாது. அந்த கடவுள்கிட்ட வரவே முடியாது என்ற நிலையில நான் இருந்த பொழுது அவர் இரக்கம் பாராட்டு அந்த இரக்கத்தை நான் அனுபவித்த நிமித்தமாக தான் அந்த இரக்கமானது எல்லையற்றது என்னால் பேச முடிகிறது. மறுபடியும் சொல்றேங்க, இந்த பூமியில என்னுடைய வாழ்நாள்ல நான் செய்த பாவத்தை எண்ணி கணக்கு வச்சு நான் அதை பார்ப்பேன். ஆனால் நான் தேவன்கிட்ட போய் அந்த இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியே இல்லை எனக்கு. ஆனா தகுதியே இல்லாத எனக்கிட்ட தகுதியை அதெல்லாம் பொருட்படுத்தாம இறங்கி வந்து என்னை மீட்டபடினால நான் எந்த நிலையில இருந்து மீட்கப்பட்டேன் என்பதை நான் உணரத்தக்கதாக இந்த இரக்கத்தின் தன்மையை என்னால உணர்ந்து அவர் இரக்கத்துல எல்லையற்றவர் என்று என்னால பேசுவதற்கு முடியும். நான் இருக்கிறவராக இருக்கிறேன்ப்பா. நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்த கவலைப்படாத, நான் இரக்கத்துல ஐஸ்வர்யம் இல்லை. இரக்கத்தை பாராட்டிதான் அதை விவரிக்க முடியாது. இன்னைக்கு காலையில அதை நான் உணர்ந்து அதை பார்த்து விவரிக்கவே முடியாது. அந்த வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் இந்த பூமியில பாதம் படுகிறது, எனக்காக பட்டது, இந்த பூமியில் பாதம் பட்டது அப்படிங்கிற நிகழ்வு எனக்குள்ள அந்த காரியத்தை நான் தியானிச்சேன். எவ்வளவு இரக்கம் உள்ளவர். உலகத்துல இருக்கிற மக்கள்லாம், உலகத்துல அவனுக்கு என்ன நான் சொல்றேன், என்னுடைய
பாவத்தினுடைய நிலைமை இந்த பூமி முழுவதும் தேவனுடைய பிரசன்னமாகுதலே வர முடியாத அளவுக்கு அவ்வளவு கொடுமையானது. அது அந்த இடத்துக்குள்ள தன்னுடைய காலை பதிச்சார். என்னை மீட்க எவ்வளவு இரக்கம். என் ஒருவனுக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று என்னால் சொல்ல முடியும். உங்களே அப்படி சொல்ல முடியும். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நகர்வுக்குள்ள போய் பார்த்தோன்னா, ஐயோ என்னால் இதில் மறுக்க முடியாத உண்மைகள். ஐயா பாஸ்டர் நீங்கள் பேசுறது மறுக்க முடியாத உண்மை. நான் அதை எண்ணி பார்த்தேன்னா என்னை மீட்பதற்காக அவர் வரணும், இந்த பூமியில் அவர் கால் படணுங்கிறதே சாத்தியமற்றது அப்படிங்க முடியும். இரக்கம் அதை சாத்தியப்படுத்தும். அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த இரக்கம் அதை சாத்தியப்படுத்துது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த இரக்கத்தை பெற்ற நான், இரக்கம் பெற்று சாதாரண நிலையில இல்லை, இந்த இரக்கத்தை பெற்ற நான் என்ன நிலையில நான் தேவன் என்னை வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட நிலையில நான் அவருக்குள்ள இருக்கிறேன் என்பதை வருகிற வாரத்துல தியானிப்போம். கண்களை மூடுவத காலவேளை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாய் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ள ஆண்டவரே உங்க இரக்கத்தை பர்டிகுலரா என் மீது காண்பித்து இந்த பூமிக்கு வந்தீங்க எனக்கு ஒருவனுக்காக என்று என்னால சொல்ல முடியும். எங்க சபைகளையோ உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயோ அவங்க ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு நபருக்காகவும், ஒவ்வொரு பாவங்களுக்காகவும், ஒவ்வொரு நபர்கள் செய்த பாவத்துக்காக வருவது என்பது சாத்தியமற்றது. ஆனால் அந்த இரக்கம் அதை சாத்தியப்படுத்தியது. அவர்களும் சொல்லக்கூடும், என் ஒருவனுக்காக இல்ல ஏன் ஒருவனுக்காக இல்ல, வலது பக்கத்துல இருக்க சொல்ல முடியும், ஏன் ஒருவனுக்காக மாத்திரமே வந்தார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நிலையில தான் பூமியில ஒவ்வொரு நபரும் பாவத்தினுடைய உச்சத்தின் கோரத்துல இருக்கிற எங்களுக்காக வந்தீரே, உங்களுடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்க சபையில புதிதாக வந்தவர்கள் அந்த இரக்கத்தை பெறத்தக்கதாகும், வலைதளங்களை யூடியூப்ல உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் அந்த இரக்கத்தை பெறத்தக்கதாகும் கர்த்தர் அவங்களுக்குள்ள வந்தீர் என்பதை வெளிப்படுத்த அவள் மனக்கண்ணில் துறக்க கர்த்தருக்கு உதவி செய்தமைக்காக நன்றி. மருத்துவமனையில் ஆண்டவரே வியாதியோடு மரணப்படுக்கையோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுக்காகவும் இரக்கம் பாராட்டி வந்தீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் நோய் நீக்கப்படுவதாக என்று அறிக்கை செய்கிற தீர்மானிக்கிற சுகப்படுத்தினதற்காக நன்றி. அந்த இரக்கத்தை பெற்று உங்களுடைய பிள்ளையாக வாழ கர்த்தருக்கு உதவி செய்தமைக்காக நன்றி. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க, பலப்படுத்த, காத்துக்கொள்ள, நன்மையினாலே முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும்பொழுது ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்தும். உலகத்துல இருக்கக்கூடிய வலைதளங்களை யூடியூப்ல உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க காணிக்கை ஆராதனையில நீங்க பங்கு பெற்று காணிக்கை செலுத்தி அவருக்கு ஆராதனை செலுத்தி அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. வேதத்துல வாசிக்கிறோம், இந்த பூமியில தேவனுக்கு ஒரு கலசம் அது தண்ணீர் கொடுத்தாலும் அது இம்மையில அடைந்தாயிற்று அப்படின்னு இருக்கு. அப்படி என்றால் காணிக்கை மூலமாக ஆராதனை செய்த உங்களை அவர் ஆசீர்வதிக்காமல் விடுவாரோ? 100% அப்படி இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்க காணிக்க இன்னும் தேவனுக்கு பிரியமான காணிக்கை செலுத்த உங்களை நான் அறைகோல் விடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை எங்களோடு பங்கு பெறுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென்.